எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது செல்ஃப் ஸ்லாட்டிங் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நேற்றே ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் என்னென்னா 16ஆம் தேதி இன்னையிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் என்னென்னா செல்ஃப் ஸ்லாட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது சொன்னபடி என்னென்னா இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் இப்போ ஓப்பன் பண்ணும்போது சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஆல் ஓவர் இந்தியா எல்லாருமே வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து பண்ணும்போது அது என்ன ஆகுனா சம்டைம்ஸ் ஹேங் ஆகும். ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பண்ண முடிச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா நாளை காலையில் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட செல்ஃப் ஸ்லாட்டுன்னு வந்துன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்றைக்கு வந்துன்னா எக்ஸாம் டேட் வேணுமோ அதுக்கேற்றாப்புல கொடுத்துட்டு எக்ஸாம் சென்டர் என்னென்னா கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட டெலிகிராம் சேனல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஒரு நம்மளுக்கு நான் வெப்சைட் லிங்க் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். போனேன்னா வந்து எஸ்எஸ்சியோட வந்து அஃபிஷியல் வெப்சைட், அதில் என்னென்னா கேண்டிடேட்டோட லாகின் இருக்கும். உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதே மாதிரி வந்து கேப்சா போட்டு லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனோன்னே அதிலேயே காமிக்கும். ஸோ அதில் என்னென்னா எம்டிஎஸோட செல்ஃப் ஸ்டார்டர் மாதிரி வரும். ஸோ அதில் என்னென்னா நீங்கள் கொடுத்து வந்து பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாருமே வந்து பண்ணுறதுனால வந்து உள்ளவே வந்து லாகின் பண்ணலை. ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறேன். உள்ளே போச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு காமிச்சிடுவேன் சார் எப்படி பண்ணணும்னு. இது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ கம்மியாக தான் டைம் இருக்குது, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ரிப்பரேஷன்ஸ் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறத கொஞ்சம் வந்து என்ன பண்ணால் ரிவிஷன் பண்ணுங்கள். மோஸ்ட்லி என்னென்னா இங்கிலீஷ் அண்ட் ஜிகே வந்து ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து நம்மளோட கட் ஆஃபை தீர்மானிக்க போனது. ஆல் த வெரி பெஸ்ட்.